வெல்கம் டு ரைவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லேயே எப்படி ஜிம்கா பேஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை 3 மெத்தடில் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இதை வீட்லேயே செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாக்ஸோடு சேர்த்தே வரும். ஸோ இந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட ஹேண்டில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சில நேரத்தில் இது நைலான் ஸ்பூனாகவும் வரும். நீங்கள் எந்த ஸ்பூன் எடுத்திருந்தாலும் அந்த ஸ்பூனோட ஹேண்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி வச்சிருந்த கிராஃப்ட் நைஃப். இதை யூஸ் பண்ணி நான் இதை கட் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக மட்டும் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையாலேயே அதை உடச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே உடச்சிடலாம். இப்போ இது நல்லா கட் பண்ணியாச்சு 2 ஸ்பூனையும். வேணும்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக உடச்சிருந்ததுனால அந்த மாதிரி எதுவும் செய்யலை. இப்போது ஒரு கேண்டில் எடுத்திருக்கேன். இந்த கேண்டிலை ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நான் ஹோல் போட போகிறேன். உங்ககிட்ட சால்ட்ரிங் அயன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சிம்பிளாக இதில் ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல் போடுறதுனாலும் போடலாங்க. இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபயரில் வந்துட்டு இந்த மாதிரி கம்பியோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சுட்டு நீங்கள் இந்த ஹோல் வந்து போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து உள்ளக்க நம்ம விட்டு எடுக்கிற மாதிரியான அளவுக்கு இந்த ஹோல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரியே 2 ஜிம்காலையும் நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். நம்ம கம்பியோ அல்லது ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சுட்டு நம்ம இதில் ஹோல் போடும்போது உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி நூல் மாதிரி வந்திருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம ஜிம்கா பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். 2வது மெத்தட் செய்கிறதுக்காக நான் வந்து OHP ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எந்த சைஸ்க்கு உங்களுக்கு ஜிம்கா பேஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கையில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். எப்படி ரோல் பண்ணணும்னா நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே போல் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. முழுசாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வராதுங்க. அதனால் பாதி மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஜிம்கா பேஸ் எப்படி இருக்கும்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி OHP ஷீட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கோக் அப்புறம் பெப்சி இந்த மாதிரி டின்னில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டின்னை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர டிஸ்போசபிள் கப் அப்புறம் பிளேட் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜிம்கா பேஸை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது இதே மாதிரியே 2 ஜிம்கா பேஸ் ரெடி பண்ணிவிட்டு இதை ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இல்லைனா ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா, 5 ரூபீஸ்க்கு கிடைக்கும் நம்ம ஊரில். அந்த ஃபெவிக்விக் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஒட்டிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது சில்க் த்ரெட் வந்து உள்ளக்க நம்ம விட்டு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக இதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி ஹோல் போட்டோமோ அந்த மாதிரி இதையும் ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவரோ அல்லது ஏதாச்சும் கம்பியோ இருந்ததுன்னா அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து நீட்டாக இதுக்கு ஹோல் போட்டுக்கோங்க. இல்லைனா சால்ட்ரிங்காக இருந்ததுன்னா இதுக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. 2 ஜிம்கா பேஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கம்மல் செஞ்சு முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ 3வது மெத்தட் செய்கிறதுக்காக ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்த சோப் கிளே எடுத்திருக்கேன். இந்த கிளே ரெடி பண்ணி 5 மந்த் ஆச்சு. ஆனாலும் சூப்பராக இருக்குது. ஏர்ட்ரை கிளேலேயே ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்தது இந்த கிளே தாங்க. ஸோ இது நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, இந்த கிளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது எந்த சைஸ்க்கு உங்களுக்கு ஜிம்கா பேஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கிளேவை எடுத்து உள்பக்கமாக வச்சு அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜிம்கா பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த பேஸ்க்குள்ளக்க தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கிளேவை எடுத்து இதுக்குள்ளக்க வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போது கிளே கார்விங் டூல் எடுத்துகிட்டு உள்பக்கம் எக்ஸஸாக இருக்கிறத நான் எடுத்து விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு எக்ஸஸாக இருந்ததை பூராத்தையும் எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்மளோட கையை யூஸ் பண்ணி இது வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம இதை சரி பண்ணி விடணும். இதை நல்லா சரி பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை யூஸ் பண்ணி எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சரி பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் இதை வெளியில் எடுத்துறேன். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதுக்குமே வந்து டெரக்கோட்டா டூல் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்க போகிறேங்க. 2வது ஜிமிக்கி செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி செய்யுங்க. அது எப்படி செய்கிறேன்றதையும் இப்போ ஒரு வீடியோலேயே காமிக்கிறேன். இப்போ டெரக்கோட்டா நீடில் யூஸ் பண்ணி இதுக்கு நான் ஹோல் போட்டுக்கிறேன். சில்க் த்ரெட் வந்து எந்த அளவுக்கு உள்ளக்க போயிட்டு வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியாக இந்த ஹோல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
இப்போது ரெண்டாவது ஜிம்கா பேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்திருந்த க்ளேவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளேலேருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போவே. அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி இருக்கிற க்ளேவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு உள்பக்கமாக வச்சுட்டு நான் வந்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கார்விங் டூல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸஸாக இருந்ததே எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டே எடுத்துட்டதுனால நீங்கள் கை வச்சு இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் வந்து இதில் எண்ணெய் தடவிட்டேங்க, அதனால் எடுக்கிறதும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் சிம்பிளாக வெளியில் எடுத்துக்கோங்க. இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாச்சும் ரீஃபில் இருந்ததுன்னா அந்த ரீஃபில் யூஸ் பண்ணி இதுக்கு ஹோல் போட்டுக்கோங்க. அதே போல் இதுக்கு மேலே வந்து எங்கேயாச்சும் வெடிப்புகள் மாதிரியோ கீறல்கள் மாதிரியோ இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக தண்ணி தொட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு ரீஃபில் எடுத்திருக்கேங்க, அந்த ரீஃபில் யூஸ் பண்ணி இதுக்குள்ளக்க நான் ஹோல் போட்டுக்கிறேன். இந்த ஹோலுமே நம்மளோட சில்க் த்ரெட் வந்து உள்பக்கமாக போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டதுக்கப்புறம் இதை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ரீஃபில் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வெளிப்பக்கமாக வந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு உள்பக்கம் இருக்கிற சர்ஃபேஸை நீட்டாக இதை நீங்கள் ரெடி பண்ணி விட்டுருங்க. இது ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ட்ரை ஆகிறதுக்காக ஒரு 2 நாளைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து அதில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை ஜிமுக்காவாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம்தான். இப்போது ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி அந்த ஜிமுக்கா பேஸும் இருக்குது. ரெண்டாவதாக OHP ஷீட் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜிமுக்கா பேஸும் இருக்குது. இந்த ஜிமுக்கா பேஸ் வந்து கோன் ஷேப்பில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ளே ஜிமுக்கா பேஸும் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்க்கலாம். நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த லிப் பாம் வீடியோ பார்த்துட்டு கனிஷ்கா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோவை மெயிலில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயே எப்படி கிறிஸ்மஸ் ஸ்டார் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு யாமினி ஆரோவின் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுமிதா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி பர்ஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோவும் வீடியோவும் சென்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் மதுமிதாக்கா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்கள் சேனலில் போட்ட பர்ஸ் வீடியோ நான் பார்த்து பண்ணேன்க்கா, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுக்கா. தேங்க்ஸ் ஃபார் வீடியோக்கா, சப்போர்ட் டு ரேவா சார். அதுக்கப்புறம் ஹோம்மேடாக எப்படி கிளிட்டர்ஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு லக்ஷயா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் கிளிட்டர் பென் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு SR லக்ஷ்மி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூர்ணகலா இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு இந்த 3 ஃபோட்டோவும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உத்ரா கேசவ் மாதவ் இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி பேப்பர் குயிலிங் ரிங் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் பேப்பரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டென்சிலும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோவும் வீடியோவும் சென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா. இந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவா ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.